விருப்பம் போல் துணை அமைய தமிழ் மேட்ரிமோனி ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். என்றென்றும் தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ். வெல்கம் டு ஐபிஎஸ் ஃபினான்ஸ். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 141 புள்ளிகள் அதிகரிச்சு 23,344 முடிஞ்சிருக்கு. சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் 454 புள்ளிகள் அதிகரிச்சு 77,073 நிறைவடைஞ்சிருக்கு. ட்ரம்போட பதவியேற்பு விழாலாம் கூட இருக்கு. நம்ம பொருளாதார விமர்சகர் நாகப்பன் சார் பத்தி டீட்டெயிலாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. சார் வணக்கம். மாலை வணக்கம் சிபி. நிஃப்டி சென்செக்ஸ் ரெண்டுமே பாசிட்டிவ்ல தான் முடிவடைஞ்சிருக்கு. இன்னைக்கு தான் ட்ரம்ப் வேற பதவி ஏற்க போறாரு. ஒரு பாசிட்டிவ் சுயநலம் எடுத்துக்கலாமா சார்? யாருக்கு பாசிட்டிவ் அப்படின்னு பொறுத்திருந்துதான் பார்க்கணும். எந்த நாடுகளுக்கு பாசிட்டிவ், யாருக்கு என்ன மாதிரின்னு. ஏன்னா நான் முன்னாலே ஒன்று சொன்னேன், நம்ம கத்தி மேல இப்ப இந்த க்ரூட் ஆயில், அது ரஷ்யன் டேங்கர்ஸ் ஒரு 180 டேங்கர்ஸ் 2 கம்பெனி அவங்க மேல அவங்க விதித்திருக்கக்கூடிய தடை, அது செகண்டரி லெவல்ல அடுத்து வரக்கூடியது எல்லாம் மார்ச் மாதத்துல தெளிவாக தெரிய வரும். இதனுடைய தாக்கம் எப்படி இருக்கும்னு. அது நம்மள எந்த விதத்துல நம்முடைய விலைவாசி ஏற்றத்துல, டாலர் மாற்று விதத்துல எப்படி ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும்ங்கிறத பார்க்கணும். பட் ஆனா பொதுவாக ஒரு சென்டிமெண்ட் பாசிட்டிவா இருந்ததுங்கிறது உண்மை. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு சிம்பிள். சென்செக்ஸ் 454 புள்ளிகள் அதிகரிச்சிருக்கு. இதுல 203 புள்ளிகள் கோட்டக் பேங்க், அப்புறம் ஹெச்டிஎஃப்சி வங்கி ஒரு 94 புள்ளி, பஜாஜ் பைனான்ஸ் ஒரு 61 புள்ளிகள், ஸ்டேட் பேங்க் ஒரு 49 புள்ளி, ஐசிஐசிஐ வங்கி 42 புள்ளி. கிட்டத்தட்ட இந்த 4 பேங்க், ஹெச்டிஎஃப்சி, கோட்டக், எஸ்பிஐ, ஐசிஐசிஐ பேங்க் அண்ட் பஜாஜ் பைனான்ஸ், இது சேர்ந்தாலே இந்த 450 புள்ளிகள் வந்திருக்கு. இதை எடுத்துட்டீங்கன்னா, இந்த ஏற்றத்தை, இந்த 5 பங்குகளுடைய ஏற்றத்தை எடுத்துட்டோம்னா இன்னைக்கு பங்கு சந்தையில ஏற்றம் இல்லை, சைட்வேஸ் மூவ்மெண்ட் தான் நம்ம எடுத்துக்கணும். நிப்டி சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் நிப்டிலையும் அதை தான் நம்ம பார்க்கிறோம். அட்வான்ஸ் டிக்ளைன் பாத்தீங்கன்னா 29 பங்குகள் ஏறி இருக்கு, 21 குறைஞ்சிருக்குங்கிறது. ஸோ இன்னும் நம்ம அந்த என்ன சொல்றது, ஒரு டெக்னிக்கல் அந்த ரெசிஸ்டன்ஸை தாண்டல, 23,500 அப்படிங்கிற ஒரு ரெசிஸ்டன்ஸை இன்னும் தாண்டல. கொட்டாக் மட்டும் இன்னைக்கு இவ்வளவு அதிகமானதுக்கு ஏதாவது ஸ்பெசிபிக் ரீசன் இருக்குங்களா? ஏன்னா நிஃப்டியில மட்டுமே 9% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆமா, இன்னைக்கு பாத்தீங்கன்னா கோட்டக் மஹிந்திரா பேங்க் 9%, 1918 கிட்டத்தட்ட 10% அதிகரிச்சிருந்தது காலையில. அதுக்கு மெயினான காரணம் அந்த நிறுவனத்தினுடைய அந்த காலாண்டு முடிவுகள் எதிர்பார்த்ததை விட நல்லா இருக்கு அப்படின்னு புரோக்கரேஜஸ் எல்லாம் ஃபீல் பண்றாங்க. புரோக்கரேஜஸ் அப்கிரேட் பண்ணிருக்காங்க. நிறைய புரோக்கரேஜஸ் அவனுடைய டார்கெட் அப்கிரேட் பண்ணிருக்காங்க, ரிவைஸ் பண்ணிருக்காங்க, அப்போடா வாங்கலாம் அப்படின்னு அவங்களுடைய முதலீட்டாளர்களுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுதான் மெயினான ஒரு காரணம். அவங்களுடைய லாபம், நிகர லாபம் பாத்தீங்கன்னா ஒரு 10% ஏறி இருக்கு, 4,701 கோடி. அதுக்கு முந்தைய காலாண்டுல பாத்தீங்கன்னா சென்ற ஆண்டு இதே காலாண்டுல பாத்தீங்கன்னா 4,264, இயர் ஆன் இயர் 4,264க்கு பதில் 4,701 அப்படின்னு இருக்குது. பட் சீக்வன்ஷியலா பாத்தீங்கன்னா செப்டம்பர் மாத காலாண்டு 5,044 கோடி, ஆனால் டிசம்பர் மாதம் முடிவடைந்த காலாண்டு 4,701ங்கிறப்போ ஒரு 7% டவுன் தான். பட் சீக்வன்ஷியலா பாக்குறத விட மார்க்கெட் இதை இயர் ஆன் இயர் பார்த்துருக்குன்னு நினைக்கிறேன். அதனால பாசிட்டிவா இருக்குது. இது பேங்கை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான ஒரு குறிப்பிட்ட சீக்வன்ஷியலா பார்க்கணுமாங்கிறதெல்லாம் கட்டாயம் இல்லை. ஸோ ஐ திங்க் ஓவராலா புரோக்கரேஜஸ் அவங்களுடைய இதை அப்கிரேட் பண்ணது, ரேட்டிங்க, அண்ட் வாங்கி அவங்களுடைய லாபம் அதிகரிச்சது, இதெல்லாம் தான் காரணம்னு நான் நினைக்கிறேன். வேற என்னென்ன நிறுவனங்கள் சார் Q3 ரிசல்ட் வெளியாயிருக்கு? நிறைய நிறுவனங்கள் நேற்றைய முன்தினம், இன்று, இந்த வார கடைசியில, இன்னைக்கு தான் சென்ற வார கடைசியில இன்னைக்கு முடிவுகள் வெளியிட்டு இருக்காங்க. அதுல முக்கியமா பாத்தீங்கன்னா பேடிஎம், அது அவங்களுடைய நஷ்டம் குறைந்து இருக்கிறது, 208 கோடி. இதுக்கு முன்பு 220 கோடியா இருந்தது, இப்ப 208 கோடிங்கிற அளவுல நஷ்டம் குறைந்து இருக்கிறது. ஆனா பங்கினுடைய விலை இன்னும் 900 ரூபாய்க்கு அருகாமையில் தான் இருக்கு. பெரிய வீழ்ச்சியை சந்திக்கவில்லை, சின்ன ஒரு கரெக்ஷன் தான். அது தவிர பாத்தீங்கன்னா ஜொமேட்டோ, அந்த நிறுவனத்தினுடைய முடிவுகள் வெளியானது. அவங்களுடைய லாபம் 57% குறைவானதாக இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு மெயினான காரணம் அவங்க இந்த குவிக் காமர்ஸ் பிளாட்ஃபார்ம் பிளிங்கிட், அதுக்கு நிறைய செலவு பண்றாங்க. அது போக டார்க் ஸ்டோர்ஸ் கிரியேட் பண்றாங்க, எக்ஸ்பேண்ட் பண்றாங்க. இந்த எக்ஸ்பேன்ஷனுக்கு எம்ப்ளாயி ஸ்டாக் ஆப்ஷன் கொடுத்தது, இந்த மாதிரி பல விஷயங்கள் காரணமாக அவங்களுடைய நிகர லாபம் குறைஞ்சிருக்கு 59 கோடியாக. அதற்கு முன்பு பாத்தீங்கன்னா 138 கோடி இருந்தது சென்ற ஆண்டு இதே காலகட்டத்தில். ஆனால் இப்பொழுது 59 கோடியா அந்த லாபம் குறைஞ்சிருக்கு. பட் பிசினஸ் இம்ப்ரூவ் ஆயிருக்குங்கிறாங்க. இது ஒரு இது தவிர ஜியோ பைனான்சியல், அந்த நிறுவனத்துடைய 3ஆம் காலாண்டு பெரிய வித்தியாசம் இல்லை, 294 கோடியாக இதுக்கு முந்தைய ஆண்டு இருந்தது அந்த காலாண்டு. அதே இந்த கரண்ட் இயர் காலாண்டுல பாத்தீங்கன்னா 295 கோடி. ஸோ ஜியோ பைனான்ஸ்ல பெரிய மாற்றங்கள் எதுவும் இல்லை. விப்ரோவை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவா இருந்தது ரிசல்ட். அதனாலதான் அதனுடைய பங்கினுடைய விலை 282 வரைக்கும் போனது. வெள்ளியன்றே அதிகரிக்க ஆரம்பிச்சது, இன்னைக்கு 300 ரூபாய் தாண்டி இருக்குது.
அது அவங்களுடைய லாபம் 4.5% நிகர லாபம் அதிகரிச்சிருக்கு. இது தவிர இன்னும் 3 முக்கியமான வங்கிகளுடைய முடிவுகள் வெளியாயிருக்கு. ஐடிபிஐ பேங்க் அவங்களுடைய நிகர லாபம் 31% அதிகரிச்சிருக்குது. அதே மாதிரி அவங்களுடைய நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம்னு சொல்லுவோம் இல்லையா, அதுவும் 23% அதிகரிச்சிருக்கு. அது ஒரு பாசிட்டிவான சைன். அதை தனியார் மயமா, அதாவது அந்த பங்கை வந்து வெளியிடுறதுக்கு விற்பதற்கு அரசு முயற்சி எடுத்து வருகிறது. ஐசிஐசிஐ லம்பார்ட் இந்த நிறுவனத்தினுடைய முடிவுகளும் வெளியாயிருக்கிறது. இதுவுமே எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் பெட்டரா இருக்குது. அடுத்ததா இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி, பாத்தீங்கன்னா இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியினுடைய முடிவுகள் வந்து ப்ராஃபிட் 21% அதிகரிச்சிருக்கு, 875 கோடி. இப்போ பங்கினுடைய விலையிலும் அதனுடைய தாக்கம் தெரிஞ்சது. காலாண்டு முடிவுகளை பொறுத்த வரைக்கும் இதுதான் முக்கியமானது. இன்னும் மேல சில காலாண்டு முடிவுகள் நாளையும், இன்று மாலையும், நாளை மறுநாள் வெளிவர இருக்கிறது. அதை இப்போ நம்ம பார்க்கலாம். ஏன்னா காலாண்டு முடிவுகள் மோஸ்ட்லி பாசிட்டிவா தான் இருக்கு, எல்லா கம்பெனிகளுமே, எல்லா செக்டாருமே ஜென்ரலா பாசிட்டிவா தான் இருக்கு. ஆனா பாசிட்டிவ்ல நெகட்டிவ்னு எடுத்துக்கலாம். அதாவது லாபம் ஒன்று அதிகரிச்சிருக்கு, அல்லது அதிகரித்த அதே முந்தைய காலாண்டுல அதிகரித்த அளவு அதிகரிக்கல, கொஞ்சம் ஸ்லோவா தான் ஏறி இருக்கு அப்படின்னு பாக்குறோம். இன் அதர் வேர்ட்ஸ், நம்ம ஒரு பெரிய வளர்ச்சியை பார்க்கல, அப்படி பார்க்கலாம். நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சைட்வேஸ் மூவ்மெண்ட், ஒரு சின்ன சின்ன growth தான் இருக்கு. தவிர சப்ஸ்டான்சியல் growth அப்படிங்கிறது ஒரு சில நிறுவனங்களுடைய செயல்பாடுகளை தான் பார்க்க முடிகிறது. பங்குச்சந்தை 2-3 மாதங்களுக்கு முன்பு இருந்த உச்சத்தில் இருந்து இறங்குவதற்கு காரணமே இதுதான். அந்த பிரைஸை ஜஸ்டிஃபை பண்ற அளவுக்கு ரிசல்ட் இருக்காது அப்படிங்கறத சந்தை ஒருவேளை முன்கூட்டியே கணித்திருக்கலாம் நான் நினைக்கிறேன். அதே மாதிரி கல்யாண் ஜுவல்லர்ஸ் சில கிளாரிபிகேஷனை கொடுத்திருக்காங்க. எதுக்காக சார் கொடுத்திருக்காங்க? அந்த நிறுவனத்தினுடைய பங்கு விலை ஒரு பெரிய வீழ்ச்சியை சந்தித்தது. இந்த மாதம் மட்டும் கிட்டத்தட்ட 25-30% அந்த பங்கினுடைய விலை இறங்கியது. அதுக்கு நிறைய ரூமர்ஸ் மார்க்கெட்ல வந்துகிட்டு இருந்தது. ஒன்று, மோத்திலால் ஒஸ்வால்ங்கிற ஒரு அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி, அவங்களுடைய மேனேஜர்ஸுக்கு வந்து பிரைபரி சார்ஜஸ் எல்லாம் இருந்தது, இந்த பங்கை வாங்குவதற்கு தூண்டப்பட்டார்கள் அப்படின்லாம் சில ரூமர்ஸ் வந்தது. இப்ப அந்த நிறுவனம் கிளாரிபிகேஷன் கொடுத்திருக்காங்க. இது எல்லாம் தவறானது, ஒரு தவறான எண்ணத்தோடு இந்த மாதிரியான விஷயத்தை பரப்பிக்கிட்டு இருக்காங்க, இது சரி கிடையாது, நாங்க வந்து அந்த மாதிரி எதுவுமே பண்ணல, கிளியர் அப்படின்னு. ரெண்டாவது, நிறுவனமும் சொல்லியிருக்காங்க இன்கம் டாக்ஸ் ரைட் இருந்தது, அந்த மாதிரிலாம் சொல்லியிருந்தது. அதெல்லாம் எதுவுமே இல்ல, பிரைபரி சார்ஜ் எல்லாம் ஒன்றும் கிடையாது, அந்த மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அந்த கிளாரிபிகேஷனை தொடர்ந்து அந்த பங்கினுடைய விலை கொஞ்சம் ரெக்கவர் ஆனது இன்னைக்கு பார்க்க முடிந்தது. ஒரு 29-30 ரூபாய், ஒரு 6% கிட்ட இன்னைக்கு ஏறி 530 ரூபாய் கிட்ட போனுச்சு. அதை தவிர வேற ஒன்றும் இல்லை. ஸோ இந்த ரூமர்ஸ் எல்லாம் எப்போதுமே இப்படித்தான், நிறைய இந்த மாதிரி மார்க்கெட்ல வந்து வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட் சம்டைம்ஸ் லோட் பண்ணுவாங்க. நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். அந்தந்த நிறுவனத்தினுடைய நீண்ட கால செயல்பாடுகள், ப்ரொமோட்டர்ஸ் குவாலிட்டியை பார்த்து நம்ம முடிவெடுக்கணும். தவிர இந்த ரூமர்ஸ் வச்செல்லாம் நம்ம வந்து முடிவெடுக்கிறது சரியா இருக்காது. உண்மைதான் சார், இந்த காலத்துல ரொம்ப அதிகமாயிடுச்சு. வாட்ஸ்அப்ல வந்து குவிஞ்சுக்கிட்டே இருக்கு, அதை செக் பண்றதுக்கு ஒரு பெரிய வேலையா இருக்கு நமக்கு. கமாடிட்டி சொன்னீங்க, க்ரூட் ஆயில் பிரைஸ், கோல்டு சில்வர்லாம் எப்படிங்க சார் இருக்கு? பெரிய மாற்றங்கள் எதுவுமே இல்லை. இன்னைக்கு ஹீரோ வந்து கிரிப்டோ தான். க்ரூட் வந்து அதே $77, கோல்டு அதே $2700, வெள்ளி வந்து $30 அருகாமையில். அதே மாதிரி எம்சிஎக்ஸ்லயும் பார்த்தோம்னா 79,000 கிட்ட தங்கம், 91,500 கிட்ட வெள்ளி, 6,700 கிட்ட க்ரூட். ஸோ பெரிய மாற்றங்கள் இல்லை, சின்ன சின்ன வீக்னஸ் நம்ம பார்க்க முடிந்தது. பட் கிரிப்டோ பாத்தீங்கன்னா ஹீரோ நீங்க, நான் மல்லினா ஹீரோயின் தானே சார், அந்த ட்ரம்ப் காயின் தான் மேல போய்கிட்டே இருக்கே. அவங்கதான் இப்ப அவங்க ட்ரம்ப்பையே வந்து கீழே தள்ளிட்டு மேல அவங்க போற மாதிரி இருக்கு, அவங்களோட காயின், மெலானியாவோட காயின். சோ அது வந்து பாத்தீங்கன்னா இப்ப ட்ரம்ப்புடைய காயின் முதல்ல வந்தது. இப்ப மெலானியா வந்து காயின் லான்ச் பண்ண உடனே, மீம் காயின் லான்ச் பண்ண உடனே அதனுடைய மதிப்பு, ட்ரம்ப்போட காயினோட மதிப்பு கணிசமான வீழ்ச்சியை சந்தித்திருக்கிறது. பட் இது எல்லாமே எந்த விதமான ஒரு பின்னணியும், எந்த விதமான ஒரு வலுவான ஆதாரங்களும் இல்லாமல், ஒரு டிமாண்ட் அண்ட் சப்ளை, ஃபேன்சி, ஒரு காலத்துல வந்து குஷ்பு சாரீஸ்மாங்க, அல்லது அந்தந்த சீசன்ல ஒரு ஃபேஷன் மாதிரி தான் இது இருக்கே தவிர, இது எல்லாத்தையும் தாண்டி நிற்கக்கூடியதுன்னு பாத்தீங்கன்னா வந்து கிரிப்டோ, பிட்காயின். அதுதான் தொடர்ந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா $7,000 வரைக்கும் 7% அதிகரிச்சு 1,08,000 தொட்டிருக்கு. ஸோ அது வந்து நம்ம பார்த்தோம் ஒரு வாரம் 10 நாட்கள் முன்பு கூட அது 93,000 கிட்ட இருந்தது. அங்கிருந்து கிட்டத்தட்ட ஒரு 15% 20% ஏறி இருக்குது, நம்ம பார்க்க முடிகிறது. ஸோ அது வந்து பொதுவாக இது மட்டும் இல்ல, எல்லா காயினுமே, கார்டானோ, பியான்ஸ், ஈத்தர், சொலானோ, ரிப்பிள், டோஜி, பாலிகன், காஸ்மோஸ், லைட் காயின், அல்கோராண்ட் எல்லாமே 12%, 10%, 7% இன்னைக்கு ஏறி இருக்கு. இது இந்த ஆட்டம் தொடரும். இது வந்து அடுத்த ஓரிரு நாட்கள் இருக்குமா சார், இல்ல அடுத்த 4 வருஷம் இப்படி இருக்குமா சார்? அப்படி இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இது சஸ்டைன் பண்றதுக்கு வேணும்ல, மேலும் மேலும் பையிங் வரணும். அதற்கான பையிங் வருமா அப்படிங்கிறது நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். ஒருவேளை அந்த மாதிரி பையிங் வந்து விலை ஏறினால் ஒரிஜினல் பையர்ஸ் வந்து விற்க வருவாங்க. இப்ப $30,000 பிட்காயினை வாங்கினவங்க என்ன காத்துக்கிட்டு இருப்பாங்க, எந்த ரேட்ல விற்கலாம்னு. ஒரு கணிசமான, ஏன்னா அவங்க ஏற்கனவே 60,000 போயிட்டு 20,000 வந்த வீழ்ச்சியையும் பார்த்திருக்காங்க. 2 மடங்கு காணாம போனதை பார்த்திருக்காங்க. 66% லாஸ். அதுல இருந்து இப்ப மீண்டெழுந்து வந்திருக்கிறதுனால இது தொடர்ந்து ஏற்றத்துல இருந்தால் ஒருவேளை அவங்க விற்க வரலாம். விற்க வந்தாலுடைய வேறு எந்த காரணத்தாலும் இது இறங்குவதற்கான வாய்ப்புகள் மிக குறைவு. ஓகே, இப்ப வந்து சொன்னீங்க ஒரு நீர்க்குமிழி மாதிரி தான் இந்த மீம் காயின் எல்லாமே அப்படின்னு சொல்றீங்க. ஆமா, அத ஆட்சி அதிகாரத்துல இருக்கிறவங்களே அதை பண்றப்ப மக்கள் அதை நம்ப தானே சார் செய்வாங்க? அதுதான்
அதுதான் இப்ப பிரச்சனை. ஏன்னா இந்த கடந்த 3 மாதங்களாகவே வந்து பிட்காயின் வந்து நீங்க பார்த்திருப்பீங்க. ட்ரம்ப் அந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா 69,000 $70,000 இருந்தது. ட்ரம்ப் தேர்ந்தெடுக்கப்பட்டாருன்னே முதல்ல 1,00,000 வரைக்கும் வந்தது, 90,000 தாண்டி. அதுக்கப்புறம் ஒரு சின்ன கரெக்ஷன் இப்ப 93,000 வந்துட்டு இப்ப திரும்ப ஏறி இருக்குது. சோ என்ன காரணம்? ஏலான் மஸ்க், ட்ரம்ப் இவங்கள மாதிரி ஆட்கள்லாம் இவங்க இன்னொரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். இதற்கு முந்தைய தேர்தலுக்கு நிற்கும் பொழுதும் அதற்கு முன்பும் வந்து இதுக்கு எதிராக போராடியவர் ட்ரம்ப். பல ஆண்டுகளுக்கு முன்பு இதற்கு எதிராக போராடியவர். இதை வந்து ஒழிச்சு கட்டணும்னு தீர்க்கமா முடிவோடு இருந்த சொன்னவர். சோ இவர் அடுத்த ஸ்டாண்ட் எப்படி மாத்துவார்னு சொல்ல முடியாது. அடுத்த 6 மாசம் கழிச்சோ 1 வருஷம் கழிச்சோம். ஏன்னா திரும்பி பதவிக்கு வரணுங்கிற கட்டாயத்துல அவர் இன்னைக்கு இல்ல. ஏன்னா அவர் வரவும் முடியாது. அந்த மாதிரியான சட்டத்திட்டங்கள் அங்க இருக்கு. சோ இது நம்ம ஒரு உறுதியாக நம்ம இதை எடுத்துக்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். பட் இன்னைக்கு நீங்க சொல்ற பாயிண்ட் கரெக்ட். ஒரு ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்களுடைய ஆதரவே இது பெற்றிருக்கிறதுனால அமெரிக்க டாலருடைய மதிப்பு கூட இன்னைக்கு பெருசா உயரல. பட் இது உயர்ந்திருக்கிறது. அவங்களே உருவாக்குறாங்கல்ல சார், அவங்க பேர்லயே உருவாக்குறாங்கதான் இங்க கேள்வியா வருது. ஆமா, இந்த இடத்துலதான் நீங்க நேற்று அந்த பைடன் சொன்னீங்கல்ல, அமெரிக்கா முதலாளிகளின் பிடியில் போகிறதுன்னு. ஆமா சார், இவங்க கூட போயிருக்காரு சார், அம்பானி கூட போயிருக்காரு. ஆமா ஆமா. அது வந்து நம்ம அப்படி இல்லைன்னு சொன்னோம். பட் அப்படி முன்னால அப்படிதான் இருந்ததுன்னு சொன்னோம். அது இப்ப கொஞ்சம் அக்ரெசிவா இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. இந்த காலகட்டத்துல ஓப்பனா பிளேட்டண்டா இருக்கிறத பார்க்க முடிகிறது. ஓகே, சிறப்பு சார். இன்னைக்கு வந்து ட்ரம்போட பதவியேற்பு விழா முடிஞ்சோடனே அமெரிக்க மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படிங்கிற பத்திலாம் நாளைக்கு விலாவரியா சொல்லுங்க சார். நிச்சயம் பார்ப்போம் நம்ம. சிறப்புங்க சார், நிறைய தகவல் வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி சார். நேயர்களுக்கு வந்து நானும் சார் சேர்ந்து வைக்கிற ரெக்வஸ்ட் என்னன்னா, இந்த நிகழ்ச்சி பிடிச்சிச்சுன்னா உங்க நண்பர்கள்லாம் வந்து ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்க நிகழ்ச்சி பத்தின கருத்துக்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப நன்றி. நன்றி. தேங்க்யூ சார். திருமணம் எனும் இனிய சங்கமம். உங்களுக்கு ஏற்ற ஒரு பார்ட்னரை தேர்வு செய்ய சரியான இடம் தமிழ் மேட்ரிமோனி ஆப். தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ். இன்றே டவுன்லோட் செய்யுங்கள். விருப்பமான துணையை தேர்ந்தெடுங்கள்.